கனவிதுதான் நிஜமிதுதான் உலகில் ரொம்ப பசிக்குது. அம்மாவும் வேற வீட்டில் இல்லை. என்ன பண்ணுறது? அதான் உனக்கு வேலை சீக்கிரமாக சாப்பிட போகிறோம்ல, நீங்கள் மட்டும் என் சீக்கிரமாக பசிக்கிற? வேறு வழியே இல்லை, அன்றைக்கி நம்ம தான் சமைச்சாகணும் போல இருக்கு. இந்த ரசம் வேறு வைக்கணும். மிளகாத்தூள் எங்கே வச்சாங்கன்னு தெரியும். சர்க்கரை, கடுகு. ரசம் எப்படி வைக்கிறதுன்னு கூகுள்கிட்ட கேட்டோம். ஹே கூகுள், ஹவு டு குக் ரசம்? சொல்லுங்க முதலாளி. யாரா நீ? நான் தான் முதலாளி. கூகுள். கூகுளா? நான் நம்ப மாட்டேன் முதலாளி. நம்பலையானோ? அது நெட் ஆஃப் பண்ணல. எங்கடா போனா? அதுக்கு ஆளை காணோம். சரிம்மா, நெட் ஆன் பண்ணி பார்ப்போம் நம்ம. சொல்லுங்க முதலாளி. ஏய், நிஜமாவே கூகுள் தானடா? ஆமா முதலாளி. சரி, வந்தது வந்துட்ட. இந்த ரசத்துக்கு மிளகாத்தூள் எவ்வளோடா போடணும்? ரசத்துக்கு மிளகாத்தூளா? நான் இப்போ என்ன கேட்டுட்டேன், இவன் மயங்கி வந்துட்டான். வண்டியாடா, என்னடா இதுக்கே மயங்கி வந்துட்டேன்? முதலாளி, ரசத்துக்கா முதலாளி மிளகாத்தூள்? ரசத்துக்கு மிளகாத்தூள் போட மாட்டாங்களா? முதலாளி, ஏன் நீங்கள் பக்கத்தில் இருக்க ஹோட்டலில் ட்ரை பண்ண கூடாது? ஏண்டா, கையிலே 10 பைசா இல்லாமல் நானே கடுப்பில் இருக்கேன், எனக்கே நீ ஆடு கொடுக்குறியா? ரசம் தானே முதலாளி? இப்போ பாருங்க. அதை சொல்லு முதலாளி. அப்படிலாம் இது நல்லா நம்ம அதுக்கு அடுப்பு வச்சாச்சு வச்சாச்சு. இப்போ பார்த்துட்டு தண்ணி எடுத்து கொஞ்சமா முருங்கை எடுத்து அதில் போட்டு வர. முருங்கரையா? ஒழுங்கு மாதிரி இருக்கு. போட்டாச்சு. அப்புறம் முருங்கைக்காவை எடுத்து கொஞ்ச நேரம் போடும். முருங்கைக்காயா? ஆமாம் மாதிரி போடுறாங்க. இப்போ என்னன்னா கொஞ்சமாக அத்தி பழம் எடுத்து போடும். முருங்கை சொன்னேன், முருங்கைக்காய் சொன்னேன், அத்திப்பழம் எதுக்குடா? வரடி, இதில் அதான் சொல்கிறாங்க முதல்ல, நீங்களே பாருங்களா. இதுல அப்படி சொல்றாங்க? ஆமாம் முதலாளி, அந்த அக்கா கூட எல்லாம் இருக்குல்ல. ஆமாண்டா. டேய், இது சமையல் மந்திரம்டா. முதலாளி, சமையல் குறிப்புன்னு போட்டால் இதான் முதலாளி வருது. சமையல் குறிப்பு இல்லடா, இது சமையல் மந்திரம். வாங்கிட்ட போய் கேட்டேன் பாருடா. டேய், நான் இது எங்க அம்மாட்டே கேட்கலாம்டா. இருடா, போடா. போயிட்டானா? முருங்கக்கா, அத்திப்பழம். சிக். கரண்ட் பில் வேற கட்டணும், லாஸ்ட் டேட்டு வேற, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. நான் இருக்க முதலாளி. நீயாடா? நீ கட்டிடுவியாடா? கட்டிடுறோம் முதலாளி. அப்போ அண்ணாச்சி கடையில் மளிகை பாக்கிடா முதலாளி. அதெல்லாம் நான் கட்டுறோம் முதலாளி. அப்போ தள்ளுவண்டி கடையில் சாப்பாடுறா நான் கொடுத்துறேன் முதலாளி. அப்போ டீ கடையில் கொடுக்க வேண்டிய காசுரா முதலாளி. நான் இருக்க முதலாளி. இவன் வேற. டேய், ஒரு இடத்துல வந்து உட்காந்து பேசுடா. ஏண்டா, எல்லாருமே டிரான்சாக்ஷனுக்கு காசு வாங்குறாங்களே, இதில் நீ மட்டும் எப்போடா ஃப்ரீயாகவே கொடுத்து இது பண்ணுற? எப்போ உனக்கு கட்டுப்படி ஆகுது? உனக்கு தெரியாத பையனா இருக்கியடா முதலாளி. நீங்கள் தான் முதலாளி என்னோட முதலீடு. என்னடா சொல்கிற? முதலாளி, என்னோட மெயின் ப்ராடக்டே கூகுள் சர்ச் தான். அதுக்கே நான் உங்கள்கிட்ட காசு வாங்குறதில்ல. ஆனாலும் எனக்கு தான் ரெவென்யூ அதிகம். எப்படின்னு நினைக்க யோசிச்சிருக்கீங்களா? ஆமாம்ல. உங்களுக்கு இது புரிஞ்சுன்னு வச்சுக்கோங்க, அதுவும் புரியும். சரி, என்ன அது? இது சரி முதலாளி, பொழைச்சிக்கலோடா. தேங்க்யூ முதலாளி. என்னங்க, அடுத்த மாதம் என் பர்த்டே வருதுல்ல? ஆமாம். எனக்கு என்னங்க கிஃப்ட் தர போறீங்க? ஃபேஷன் பாட்டில் தான். என்னது? விசேஷ நாள் இல்லையாம்மா, அதான் சிறப்பாக உனக்கு ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுத்துருவோம். சரிங்க. கிஃப்ட் வேறு வாங்கி தரேன்னு சொல்லிட்டேனே, இன்னும் சோறு போட மாட்டாளே. சரி, கூகுள்கிட்ட கேட்போம். கூகுள், ஏன் ஒய்ஃபுக்கு அடுத்த வாரம் பர்த்டே. சரி, கிஃப்ட் வாங்கணும். வாங்கிட்டா போச்சு. இப்போ நான் சொல்கிற ஐட்டத்தில் கரெக்டாக கிஃப்ட் செலக்ட் பண்ணுறேன், சரியா? தட்டி தூக்குற மாதிரி சொல்லுங்க. ரேட்டு கம்மியாக, பெஸ்ட்டாக, சூப்பர், டிஃப்ரெண்ட்டாக, மெமரபிளா, அடடா, பிராண்டா, தூக்குற மாதிரி தூக்குற இன்ஸ்பயர் பண்ணுற மாதிரி அந்த லவ்வோட 250 ரூபால ஒரு கிஃப்ட் ரெடி. கூகுள் கூகுள், வா வா, இரு வா, வந்து உட்காரு வா. அது வந்து என்னங்க, நம்ம லாஸ்ட் ஒரு ஃபங்க்ஷன் போயிருந்தோம்ல, அதுல 3வது ரோல 2வது ஒரு லேடி சாரி கட்டிருந்தாங்கல்ல,
ஆ அந்த சாரி சூப்பராக இருந்துச்சுங்க. அந்த சாரியை எனக்கு கிஃப்ட் பண்ணிடுங்க. ஆ பண்ணிடுறேம்மா கூகுள் உன்னால் முடியும். நிறுத்து. நீ என்ன கேட்பேன்னு எனக்கு தெரியும். உன் முன்னாடி நீயே சமாளிச்சு. ரொம்ப போர் அடிக்குது. சரி கூகுளில் ஏதாவது சர்ச் பண்ணுவோம். ஹலோ கூகுள், நீ ஆம்பளையா பொம்பளையா? உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா கூகுள்? என்ன மேரேஜ் பண்ணிக்கிறியா? சொல்லு கூகுள். நீ ஒன்றும் ஆன்சர் சொல்கிற மாதிரி தெரியல. நான் மீன் போடுற மூடு கொண்டுட்டேன். இந்த வடிவேலு புல்லட்டில் வருவாப்ல அந்த டெம்ப்ளேட் அனுப்பிச்சி விடு. முதலாளி அந்த படம் பேர்லாம் அதெல்லாம் எனக்கு தெரியாது. அந்த இமேஜ் மட்டும் எடுத்து கொடு. கூகுள், எனக்கு ரொம்ப சோகமாக இருக்குது. இளையராஜாவோட சோக பாடல்கள் போடுறியா? என்னடா கேப்ப? கூகுள், பாட்டு போடு கூகுள். என்ன பாட்டா வேணும் உனக்கு? இளையராஜாவோட சோகமான பாடல்கள் ஏதாவது போடு. போட்டு தொலைகிறேன். கூகுள் இங்கே வாயேன். என்னடா எடுத்துக்கூட கூகுள். ஏ கூகுள், ஃபோன் பேசும்போது இருமுனா கொரோனா பரவுமா? இது உனக்கு கொரோனாவே வந்துருக்கலாம் மேடா. மாப்பிள்ளைக்கு வேறு பர்த்டே வருது. ஒரு நல்ல கிஃப்ட் வேறு வாங்கணும். சரி ஓகே, கூகுள் கிட்ட கேட்போம். டே கூகுள், சொல்லுங்க முதலாளி. என் ஃப்ரெண்டு இஸ்மாயிலுக்கு கிஃப்ட் வாங்கணும். சரி. பீட்டருக்கு சிலுவை வாங்கணும். சரி. ஒரு நல்ல கிஃப்ட் ஷாப்பாக பார்த்து சொல்லு. பார்த்து சொல்லிட்டா போச்சு. முதலாளி சின்ன டவுட். நீங்க ஹிந்து, இஸ்மாயில்ன்றீங்க, பீட்டர். நிறுத்து. நீ என்ன கேட்க வரன்னு தெரிஞ்சிடுச்சு. அதெல்லாம் அதர் ஸ்டேட்டு, இது தமிழ்நாடு. மூட்டு எனக்கு வழியை மட்டும் சொல்லு. ஓகே முதலாளி, போலாமா? இங்கே கேட்ட மாதிரி வேற எங்கேயும் கேட்டுறாத. நாங்கள் மாமா மஞ்சள் மாதிரி பழகிட்டு இருக்கோம். சரி முதலாளி. சரி, இப்போ நம்ம எந்த பக்கம் போகணும்? லெஃப்ட்ல போங்க முதலாளி. என்ன லெஃப்ட் அண்ட் ரைட் காட்டுறேன்? எப்போ முதலாளி நான் ரைட்டுன்னு சொல்லி நீங்கள் ரைட்டில் போயிருக்கீங்க. லெஃப்ட்டில் போய் ரூட் எங்கே தானே வரீங்க? போ அங்கே முதலாளி. சரி ஓகே ஓகே விடு. முதல்ல இந்த ரைட் இருக்குல்ல, அங்கே கட் பண்ணி போடுங்க. அங்கே ரைட் இருக்குல்ல, அந்த இடத்துல கட் பண்ணுங்க. அங்கே ஒரு லெஃப்ட் இருக்குல்ல, அங்கே தான் நேராக போங்க. அந்த ரைட்டு அங்கே தான். அங்கே ஒரு லெஃப்ட், அங்கே தான். அது ஒரு ரைட் இருக்குல்ல, அங்கே நீங்கள் போயிட்டே இருங்க முதலாளி. முதல்ல நான் சொல்கிறதுக்கு எங்கேயுமே நேராக போயிட்டே இருங்க முதலாளி. ரைட்டு. எங்கே செல்லும் இந்த பாதை யாரோ யாரோ அறிவா. நம்ம எங்கே இருக்கோம்? சரி ஃபோன் எடுத்து பார்ப்போம். என்ன சிக்னல் லாஸ்ட் ஆயிடுச்சு? முதலாளி. டேய் எங்கடா போன? சாரி முதலாளி, டெக்னிக்கல். சரி நம்ம இப்போ எங்கே இருக்கோம்? முதலாளி நான் சொன்ன இடத்த விட 8 கிலோமீட்டர் தாண்டி வந்துட்டீங்க. பெரிய ரேட்டை தான் முதலாளி நீங்கள். என்னது 8 கிலோமீட்டரா? ஆமாம் முதலாளி, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் போனோம்னு வச்சிங்களேன், சூப்பரான கிஃப்ட் ஷாப் இருக்குது. இப்போ நம்ம போகிறோம், வாங்குறோம். வாங்க 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 வாங்க. உன்னை கேட்டதுக்கு ஜி 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 இங்கே கிஃப்ட் ஷாப் எங்கே இருக்கு? ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கன்னா ரைட் கட் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு கடை. ஓகேவா? ஓகே தேங்க்ஸ் ஜி. முதலாளி அந்த கடைலாம் நல்லா இருக்காது. நம்ம இதோட பெட்டர் கடை இங்கேருந்து கரெக்டாக 4 கிலோமீட்டர் தான். இல்லைன்னா என்ன கேளுங்க. நீ ஒன்றும் சொல்ல வேணாம். நீ முதல்ல இங்கேருந்து கிளம்பு.